கர்நாடக மாநிலம் சித்ரதுர்கா. இந்த ஊர் பேரு உங்க எல்லாருக்குமே பரிச்சயமான பேரா இருக்கும். ஏன்னா பிரபல நடிகர் தர்ஷனுடைய கேஸ்ல இந்த ஊர் ரொம்ப பிரபலமானது. அவருடைய கேஸ்ல இறந்து போன ரேணுகா சுவாமி கூட இந்த ஊரை சேர்ந்தவங்க. இந்த கேஸை விட போன வருடம் நடந்த, அதாவது 2025 ஆகஸ்ட் மாசம் நடந்த இன்னொரு முக்கியமான ஒரு கேஸ் இந்த ஊரை இன்னும் பரபரப்பா மாத்திருச்சு. சரி, அப்படி அங்க என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆகஸ்ட் 14, 2025 சித்ரதுர்கா இந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்டல்ல BA செகண்ட் இயர் படிக்கிற ஒரு கல்லூரி மாணவி, 19 வயசு உங்களுக்கு. இவங்க பேரு வர்ஷிதா. அன்னைக்கு அந்த ஹாஸ்டலுடைய வார்டன்ட்ட ஒரு லீவ் லெட்டர் எழுதி கொடுக்குறாங்க. ஏன்னா 3 நாள் உங்களுக்கு தொடர்ச்சியா லீவ் கிடைக்குது. ஃப்ரைடே அன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே, அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டே கிடைக்குது. இந்த 3 நாளும் நம்ம ஊருக்கு போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு இவங்க தங்கியிருக்கிற இந்த ஹாஸ்டல்ல இருந்து 30 கிலோமீட்டர் தான் இவங்க ஊர். ஸோ இந்த 3 நாளும் ஊருக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பர்மிஷன் லெட்டரை அவங்க வார்டன்ட்ட கொடுக்குறாங்க. வார்டனும் அதை பர்மிட் பண்றாரு. அங்கிருந்து அவங்க கிளம்புறாங்க. அதிகபட்சமா 30 கிலோமீட்டருக்கு ஒரு மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரத்துக்குள்ள வீடு போய் சேர்ந்துடலாம். அப்படி கிளம்புனவங்க அந்த 2 மணி நேரத்துல அவங்க வீட்டுக்கு போய் சேரல. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு. இப்படி மகள் வீட்டுக்கு சேரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு டென்ஷன். ஆனாலும் அவங்க சுத்தி இருக்கிற எல்லா கிராமங்களுக்கும், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் வீட்டுக்கெல்லாம் போய் தேடினவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அதுக்கு பதிலா ரொம்ப ரகசியமா அந்த வீட்டுல இருந்த ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஸ் மட்டும் ஒரே ஒரு நபரை ஃபாலோ பண்ணாங்க. ஏன் அந்த நபரை ஃபாலோ பண்ணாங்க, இந்த பெண்ணுக்கு என்ன ஆணுச்சு, அதுக்கப்புறம் சரியா 4 நாள் கழிச்சுதான் அந்த ஊர்ல மிகப்பெரிய இடி விழுகிற மாதிரியான அதிர்ச்சி செய்தி சேர்ந்துச்சு. அதுக்கப்புறம் இது அங்க இருக்கிற மாணவர்கள், பப்ளிக்கு, அவங்க மத்தியிலெல்லாம் பயங்கர உணர்ச்சி பூர்வமான ஒரு விஷயமா மாறி மிகப்பெரிய போராட்டத்துக்கு வழிவகுத்துச்சுன்னா பாத்துங்களேன். சரி, அந்த பெண்ணுக்கு என்ன நினைச்சு, இந்த ஃபேமிலி ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, ஒருத்தரை ஃபாலோ பண்ணாங்களே அந்த நபர் யாரு, இப்படி பல மர்மமான விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த கிரைம் கேஸ்ல பார்க்க போறோம். சரி, நம்மளே இது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு தாங்க. மறக்காம இந்த வீடியோ பத்தியான உங்க கமெண்ட்ல நீங்க பதிவு பண்ணுங்க. சரி, நேரடியா இந்த கிரைம் சம்பவத்துக்குள்ள போயிடலாம். சரி, ஆகஸ்ட் 18, அதாவது இந்த பெண் காணாம போய் 4 நாள் ஆயிடுச்சு. அன்னைக்கு மதியம் மஞ்சுநாத் அப்படிங்கிற ஒரு 30 வயது நபர் NH48 இந்த ஹைவேல பஸ்ல பிரயாணம் பண்ணிட்டு இருக்காரு. மதியம் சரியா 1 மணி இருக்கும். இந்த பஸ் ஒரு தாபாவில் நிக்குது மதிய சாப்பாட்டுக்காக. அந்த பஸ்ல இருந்து இறங்கின பாதி பேர் சாப்பிட போனாங்க. மீதி பேரு தாபாவை விட்டு இருக்கிற காட்டு பகுதிக்கு சிறுநீர் கழிக்கிறதுக்காக போனாங்க, ஆண்கள் எல்லாரும். அப்படி போகும்போது அதுல இறங்கி போன இந்த மஞ்சுநாத் அவர் என்ன பண்றாருன்னா, எல்லாரும் கூட்டமா சிறுநீர் கழிச்சிட்டு இருக்கிற இடத்த தாண்டி கொஞ்சம் தூரம் அப்படி நடந்து அப்படி ஒதுக்க